வணக்கம். திருவண்ணாமலை சேர்ந்தவர் அரங்கநாதன். இவர் தமிழ்நாடு அரசின் தமிழ் வழியில் அர்ச்சகராக பயின்று தற்பொழுது திருவண்ணாமலை கோயிலில் அர்ச்சகராக நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கரூர் மாவட்டம் நேரூர் சத்குரு சதாசிவ பிரமேந்திரன் சபா தரப்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் அவர்கள் உண்ட இலையில் பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்யவும் அனுமதிக்க கோரி மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மே 18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வில் அவ்வாறு அங்க பிரதர்சனம் செய்யப்பட்டது. 2015ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை இதுபோல பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்சனம் செய்யும் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. அதனால் மனுதாரர் நீதிமன்றத்தை நாடி பழைய உத்தரவுகளை மறைத்து தங்களுக்கு சாதகமான உத்தரவை பெற்றுவிட்டனர். இந்த உத்தரவு பலராலும் தவறாக பயன்படுத்தப்பட்ட வாய்ப்புள்ளது. ஆகவே பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்சனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். ஏற்கனவே அரசு தரப்பில் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் இந்த வழக்கினை தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலையில் அங்க பிரதர்சனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோவில் அர்ச்சகர் அரங்கநாதன் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எச்சில் இலையில் அங்க பிரதர்சனம் செய்வது சுகாதாரத்திற்கும் மனித மாண்பிற்கும் உகந்ததல்ல. கரூர் மாவட்டம் நேரூர் சத்குரு சதாசிவ பிரமேந்திரன் சபாவில் எச்சில் இலையில் அங்க பிரதர்சனம் செய்ய தடை விதித்து தற்பொழுது சென்னை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.